ஆன்மீக முத்தமிழில் 18 கூறு பஞ்சாயத்து என்பது 18 வகையான தொழிலை சார்ந்து ஒரு நல்லதை கெட்டதை ஆராய்ஞ்சி தீர்ப்பு சொல்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு உலோகம் நெருப்பில் தீய ஆயிடுச்சுன்னா அதை தவறாக கணக்கில் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிட்டுன்னு கணக்கில் காட்டுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியாது. அந்த உலோகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தான் அதில் உள்ள அனுபவம் தெரியும். எப்படின்னா, ஒரு உலோகம் எரிஞ்சின்னா சாம்பலாக ஆகாது. அப்படி சாம்பலாகாமல் அது திரவத்தன்மையில் உருகும் தன்மை கொண்டு அப்படி உருகி போகிறனால மறுபடியும் திடப்பொருளாக மாறிடும். இந்த திடப்பொருளாக இருக்கிறது திரவமாக மாறினதை எடை போட்டு பார்க்கும்போது முன்பு அந்த உலோகம் எவ்வளோ எடை இருந்ததோ அதே இடம் இந்த திரவத்தன்மையில் இருக்கும். கொஞ்சம் அளவு குறையலாம். ஆனால் முழுமையாக எரிஞ்சு சாம்பலாயிட்டுன்னு சொல்கிறதுனால அந்த தொழில் சார்ந்தவங்க சொல்லும்போது இது தவறு நடந்திருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியாது. இப்படி தான் ஒவ்வொரு தொழில் அடிப்படையில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு குறிப்பிட்ட அனுபவமிக்க தலைவர்களை வச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க. அதைத்தான் 18 வகையான தொழில் தமிழர்கள் சொன்னாங்க. எல்லா தொழிலும் எல்லாருக்கும் தெரியாது. ஒரு தொழில் தெரிஞ்ச அனுபவம் இன்னொரு தொழிலாளிக்கு தெரியாது. அதனால் அதில் ஏற்பட்ட லாப நஷ்டங்களை ஆராய்ஞ்சி அவங்கவுங்க அடிப்படையில் சொல்கிறத வச்சு தீர்ப்புறதுனால தான் 18 பட்டி ஊர் பஞ்சாயத்துன்னு வச்சுருப்பாங்க. இது ஆலமரத்தில் தான் நடக்கும். இதில் சொல்லும்போது பொறுமை வேணும். உடம்புல வெப்பம் ஏறும்போது சூடு கோபமாக பதில் சொல்லக்கூடாது. இந்த சூட்டை தணிக்கிற தன்மை செம்பு உலோகத்துக்கு உண்டு. அதனால தான் நம்ம ஆன்மீக தமிழர்கள் செம்பில் குடி தண்ணீர் வச்சு அப்பப்போ எடுத்து குடிச்சிக்கிடுவாங்க. இப்படி செம்பிலான ஒரு செம்பு தண்ணியை குடிக்கும்போது இரத்தத்தில் ஏற்படுற சூடு ஓரளவுக்கு குறையும். அப்போ பொறுமையாக அலசி ஆராய்ஞ்சி இது பண்ணுவாங்க. இதுக்கு தான் குடிநீரை வச்சு பயன்படுத்துகிறாங்க. இதைத்தான் மன்னர் காலத்தில் எல்லா சபையில் உள்ள அமைச்சர்களை ஆலோசனைங்கிற கூட்டத்தில் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்கவுங்க கருத்துக்களை கேட்டு அந்த அடிப்படையில் நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சி தீர்ப்பு வழங்குவாங்க. அடுத்தது மக்களாட்சி. மக்களாட்சியிலும் இதே மாதிரி தான். ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா அது எதனால் வந்தது, ஏன் வந்ததுன்னு கேட்குறதுக்கு அனைத்து தொழில் அலுவலர்களையும் கூப்பிடுவாங்க. இதை வட்ட மேசைகள் வச்சு கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. அங்கே செம்பில் தண்ணி வச்சு இது பண்ணுவாங்க, இங்கே பாட்டிலில் தண்ணி வச்சு இது பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் கருத்துக்களை கேட்கும்போது இயற்கையாக அந்த கருத்து ஒத்து போகணும். ஒத்து போனால் தான் இந்த சம்பவம் நடந்தது, இதுக்கு இந்த தீர்வு எடுக்கலாம் அப்படின்னு ஒருமித்த மனசோடு எடுப்பாங்க. ஒரு தனிப்பட்டவருக்கு எல்லா திறமையும் இருக்க வாய்ப்பு கிடையாது. இதை நம்ம ஆன்மீக தமிழர்கள் அறிஞ்சு தான் 18 தொழில் சார்ந்தவர்களை கூப்பிட்டு புராணத்துலேயும் சரி மன்னராட்சிலையும் சரி ஒவ்வொருத்தர் கருத்துக்களை கேட்டு அது இயற்கைக்கு புறம்பாக இருக்குதா, இயற்கையோடு ஒன்றி போகுதான்னு அலசி ஆராய்ஞ்சி ஒரு முடிவுக்கு மக்களுக்கு நல்லது செய்வாங்க. இதுதான் அப்பப்போ பொதுக்கூட்டம் கூடுது, சட்டசபை கூடுது, மன்னர்கள் ஆட்சியில் கூட்டம் கூடுது அப்படிம்பாங்க. புராணத்தில் ஆலமரத்தில் பஞ்சாயத்து நடக்குது அப்படிம்பாங்க. பேர் மட்டும்தான் மாறுதவங்க, செயல்பாடு எல்லாம் ஒன்று தான். தமிழில் ஒரு உச்சரிப்பு எழுத்துக்கள் மாறினாலும் அதில் பல பிரச்சனைகள் வரும். இதை அறிஞ்சு தான் தமிழர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பொறுமையாக உட்காந்து காலம் போகுதுன்னு பார்க்காம மக்களுக்கு நல்லது செய்யுங்கிற எண்ணத்தில் தான் இந்த கூட்டம் போட்டு இது பண்ணுவாங்க. புராணத்தில் முருகக்கடவுள் பிரம்மாவை கூப்பிட்டு படைக்கும் தொழிலுக்கு பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஒரு படைக்கும் தொழிலுக்கு என்ன பொருள் அடிப்படையில் தொழில் செய்கிறாங்களோ அதை முறையாக செய்யலைன்னா அந்த படைப்பு தொழிலில் தவறுகள் ஏற்படும். அதை சரியாக பதில் சொல்லாததுனால தான் பிரம்மாவை சிறையில் அடைச்சார். அதற்கு முறையாக விளக்கம் சொன்னது முருகர் தான். இது புராணத்தில் நடந்தது. இதே மாதிரி எழுத்துக்கு உச்சரிப்புக்கு மொழி உண்டு, அதை தவறாக பயன்படுத்தலாம் பொருள் மாறுபடும் அப்படிங்கிறதான் மன்னர் ஆட்சி காலத்தில் விவேகானந்தர் ஒரு இதில் சொல்லுவாங்க. ஒரு மேலை நாட்டுக்காரர் கடவுள் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னார். அதற்கு விவேகானந்தர் கடவுள் இப்போது இங்கே இருக்கிறார் என்று சொன்னார்.
அது எப்படி சொன்னார்னா, அவங்கவங்க மொழியில் அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச உச்சரிப்பு அடிப்படையில் சொல்லும்போது அது பொருள் மாறும். அந்த அடிப்படையில் மேலை நாட்டுக்காரர் சொன்னது காட் நோவேர் அப்படின்னார், கடவுள் எங்கும் இல்லை அப்படின்னார். விவேகானந்தர் அந்த நோ பக்கத்தில் வேறுங்கிறதுல டபிள்யூவை பக்கத்தில் சேர்த்தார். அப்படிங்க சேர்க்கும்போது காட் நவ் கேர் அப்படின்னா கடவுள் இப்போது இங்கே இருக்கிறார்னு பொருள் மாறுபடும். அந்த டபிள்யூவை மேலை நாட்டுக்காரன் தள்ளி வச்சு பார்த்தனால வெளியில் அதை தள்ளினாங்க. ஆனால் விவேகானந்தர் சொன்னது, உனக்கு உள்ளே ஒரு கடவுள் இருக்கார், அதை நீ என்னைக்கு உணர்றியோ அப்போந்தான் மற்றவங்களுக்கு நீ நல்லது செய்வ. நான் எழுத்துக்களை மாற்றலை, நீ சொன்ன எழுத்துக்களை தான் இருந்தது. நீ டபிள்யூவை விலைக்கு வச்சு பார்த்த, ஆனால் நான் டபிள்யூங்கிற எழுத்தை நோங்கிற பக்கத்தில் போட்டனால நவ்வாக மாறிச்சு. அப்போ காட் நவ் கேர், கடவுள் இப்போது இங்கே இருக்கிறார்னு பொருள் சொன்னார். இதே அடிப்படையில் இதே மேலை நாட்டுக்காரன் அறிஞர் அன்னார்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்கார், எங்கள் நாட்டு மொழி தான் பெருசு, உங்கள் நாட்டு மொழிலாம் பெருசு கிடையாது. பிகாஸுங்கிற வார்த்தை நடுவில் மட்டும்தான் வரும், இது ஆரம்பத்துலேயும் வராது முடிவுலேயும் வராது அப்படின்னு வாதிட்டார். அதற்கு பேரறிஞர் அண்ணா 3 இடத்துலையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உச்சரித்தார். பிகாஸ் என்றால் ஏனென்றால் என்ற வார்த்தை. ஏனென்றால் வார்த்தை நடுவில் வராது. ஏனென்றால் 2 இணைப்புச் சொற்களை சேர்க்கும் சொல்லே ஏனென்றால் என்று தமிழ் அர்த்தம். இதை ஆங்கிலத்தில் அப்படியே சொன்னார். பிகாஸ் இஸ் எ பிகாஸ் சென்டென்ஸ், பிகாஸ் இஸ் எ பேரறிஞர் அண்ணா சொன்ன உச்சரிப்பு பிகாஸ் இஸ் எ பிகாஸ் சென்டென்ஸ் எ ஜாயிண்ட் வேர்டு பிகாஸ் என்றார். இந்த அடிப்படையில் பிகாஸுங்கிற வார்த்தை முதலையும் வரும், மத்தியிலையும் வரும், முடிவிலையும் வரும். இந்த அடிப்படையில் மொழிக்கும் உச்சரிப்பு உண்டு. பேரறிஞர் அண்ணா மேலை நாட்டில் அன்றைக்கே எடுத்து வச்சிருக்காரு. அதாவது தமிழ் எழுத்துக்களின் உச்சரிப்புகளை தெளிவாக உச்சரித்தா அதற்கு பொருள் உண்டு, நேரடியாக உச்சரித்தா அதற்கு மாறான பொருள் தான் தரும் என்பதை தான் விவேகானந்தர் அன்னைக்கும் சொன்னார். பேரறிஞர் அண்ணாவும் அந்த அடிப்படையில் தான் உச்சரிப்பை நம்ம தெளிவாக பயன்படுத்தினோம்னா எல்லாத்துக்கும் பொருள் உண்டு அப்படின்னு விளக்கம் சொன்னார். நமக்கு சின்ன பிள்ளையில் பள்ளியிடம் படிக்கும்போது கதை சொல்லுவாங்க, முயல் வேகமாக போனனால தூங்கிட்டு, ஆமை மெதுவாக வந்தனால வென்றுட்டு ஜெயிச்சிட்டு அப்படிம்பாங்க. இந்த 2 உயிரினங்களையும் சேர்த்து பார்த்தாலே அதுக்கே பொருள் உண்டு. முயல் ப்ளஸ் ஆமை, இந்த இல்லையும் ஆவையும் சேர்த்தோம்னா லா வந்துடும். அப்போது முயல் ஆமைங்கிறது முயலாமை என்ற உச்சரிப்பு வந்துடும். அப்போ ஒருத்தர் முயற்சி செய்யலைன்னா வெற்றி அடைய முடியாதுன்னு அந்த உச்சரிப்பு அடிப்படையிலேயே அன்னைக்கு பாடம் நடத்தினாங்க. அதை தான் முயல் ஆமை அப்படிங்கிற கதையில் முயற்சி வேணுங்கிறத உயிரினத்து மூலியமே செஞ்சாங்க. நீங்கள் வேணால் எழுதி பாருங்கள், முயல்ங்கிற எழுத்து ப்ளஸ்ஸு ஆமை, மெய் எழுத்து வந்து இல்லு, முயலுக்கு வர கடைசி எழுத்து, ஆமைக்கு உயிர் எழுத்து அது மொதல் எழுத்தாக வரும். இந்த உயிர் மெய் எழுத்துக்கு சேரும்போது முயல் ப்ளஸ் ஆமை முயலாமை. முயலாமைன்னா முயற்சி இல்லை, முயற்சி இல்லைங்கும்போது யாரும் வெற்றி அடைய முடியாது என்று அந்தந்த அறிவு சார்ந்து அந்தந்த குழந்தைகளுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த அடிப்படையில் ஆன்மீக தமிழர்கள் கதையை சொல்லி விளக்கம் சொன்னாங்க. மகன் சொல்ல தந்தை கேட்டது, அதாவது தமிழ் கடவுள் முருகன் என்ற மகன் சொல்கிறத தந்தை கடவுளான சிவபெருமான் மகேசன் கேட்டதுனால பிரணவம் வந்தது. இது சுவாமிமலை. இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது, காக்கும் கடவுள் விஷ்ணு பகவான். இவர் மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனன் என்ற மனுஷனுக்கு கீதை உபதேசம் செஞ்சார். இதைத்தான் இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது கீதை உபதேசம் குருச்சேத்திரத்தில் நடந்தது. மனிதன் என்ற சிவனடியார் சொல்ல இறைவன் என்ற சிவன் கேட்பது திருவாசகம். இது மாணிக்க வாசகர் சொல்ல சிவன் கேட்டார், இதை திருவாசகம் வாங்க. 4வது அருளாளர் சொல்ல ஞானிகள் கேட்பது திருவருப்பா, வள்ளலார் இதுபுகள். 5வது
ஞானிகள் சொல்ல ஞானிகளே கேட்பது. திருமந்திரம். திருவள்ளுவர் என்ற மனிதன் சொல்ல மனிதர்கள் கேட்பது. உலகத்துக்கே பொதுமறையாக விளங்குவது திருக்குறள். மனிதன் சொல்ல மனிதன் கேட்பது. 7வது, தாய்மை என்ற உயிரெழுத்து உயிரோட்டம் சொல்ல கண் அவன் என்ற கணவன் என்னும் மெய்யெழுத்து வடிவம் இணைந்து கேட்பது வாழ்க்கை. இதை வாழ்வாதாரம். பெண்மை என்ற தாய்மை வீட்டில் உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலை உணர்ந்து எப்படி நடந்துக்குன்னு சொல்ல அதை கணவன் கேட்கறது தான் வாழ்க்கை. வாழ்வாதாரம் என்பது கணவனையும் பிள்ளைகளையும் இணைத்து சகிப்புத்தன்மையோடு கொண்டு போகிறது தாய்மை மட்டும்தான். எப்படின்னா, ஒரு குடும்பத்தில் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்ததுன்னா அந்த 2 பேர்ட்டையும் பொதுவாக சொல்லுவாள், உங்களால் நான் தான் துன்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுவாள். அதுக்கப்புறம் 2 பேரும் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் கணவன்கிட்ட அந்த தாய்மை வந்து சொல்லும், எங்கள் வீட்டில் உங்களை நம்பி தான் அனுப்பிச்சி வச்சாங்க, நான் உங்களை நம்பாமல் அவனை நம்பியா வந்தேன், அவன் நம்ம பார்த்து பிறந்த பிள்ளை, சின்ன பிள்ளை, அவன்கிட்ட போய் நம்ம சண்டை போடுறது பெருசா அப்படிங்கும்போது கணவர் வந்து மனமாறுதல் வந்து பொறுமையாக போயிடுவார். அதே தாய்மை வந்து பிள்ளை தனிமையாக இருக்கும்போது போய், உங்கள் அப்பாவுக்கு வயசாகி போச்சு, அவர் செய்கிறது பூரா தப்புன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவருக்கு பின்னால் நீ தானே என்ன வாழ்க்கையில் கொண்டு போகணும், நீயே இப்படி பண்ணேன்னா நான் யாரை நம்பி இருக்க அப்படிங்கும்போது மகனோட மனசில் உள்ள வெறுப்பு வந்து போயிடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்கிறத தான் பழியை ஏற்றுக்கிட்டு இருவர் மேலேயும் குற்றம் இல்லாமல் தான் தான் குற்றவாளிங்கிற மாதிரி சகிப்புத்தன்மையோடு கொண்டு போகிறதுனால தான் தாய்மைங்கிற பேர் தான். அதனால தான் தாய்மைங்கிற சொல்ல கணவன் கேட்கறது வாழ்க்கை. இதைத்தான் வாழ்வாதாரம். ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். இதைத்தான் தமிழர்களை வாழ்ந்துக்கிட்ட பரம்பரைமா. தன்னோட வாழ்க்கையை இழந்து தான் பிள்ளைகள் நல்லானுங்கிறதுக்காக சகிப்புத்தன்மையோட பொறுமையோடு போவாங்க. ஆன்மீகம் முத்தமிழ். மகாபாரத கதாநாயகன் கண்ணன். அவர் கோகுலத்தில் மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். கோ என்றால் பசுக்கள், குலம் என்றால் கூட்டமாக உள்ளது, கோகுலம். அப்படி சிறு வயதில் மாடு மேய்ச்சனால அவர் நிறம் வந்து வெயிலில் பட்டனால கருப்பாயிருச்சு. அதனால தான் அவர்கள் கருமை நிற கண்ணா என்று கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வாலிபனாக ஆனதுக்கப்புறம் குருஷேத்திர போர் நடத்தினார். அப்போ அவர் நிறம் நீல நிறத்தில் மாறிட்டு. இது வந்து இயற்கையிலேயே ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள் தோல் நிறம் வந்து கருப்பாக மாறும். அதனால தான் அன்றைக்கும் இன்றைக்கும் கருமை நிற கண்ணான்னு கூப்பிட்றோம். வாலிபப்புறம் வந்து அந்த தன்மை மாறினோன்னா தோல் நிறம் மாறிடும், அதை நீல நிற கண்ணான்னு சொல்லுவாங்க. அப்படி நடந்த போர்களில் கீதை உபதேசம் சொன்னார். அதில் சொன்ன வார்த்தை, நானே எனக்கு நண்பன், நானே எனக்கு எதிரி, நானே எனக்கு துரோகின்றார். இது எப்படின்னா, அவர் குருஷேத்திர போரில் அர்ஜுனன் சண்டைக்கு போக மாட்டேன்னு சொல்லும்போது கீதை உபதேசம் சொன்னார். இந்த கீதை உபதேசம் எல்லாத்துக்கும் பொதுவானது. இதை கேட்டு நடந்தவங்க பஞ்சபாண்டவர்கள் 5 பேர். அதனால் கண்ணனுக்கு கிடைச்ச நண்பர்கள் வந்து பாண்டவர் என்ன 5 பேர் மட்டும்தான். அவர் சொன்னது கேட்டனால நானே எனக்கு நண்பன், 5 நண்பர்கள் கிடைச்சாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் கௌரவர்கள் 100 பேர். இவர்கள் கிருஷ்ணனுக்கு எதிரியாக தென்பட்டார்கள். கௌரவர்களுக்கு 100 பேரும் கிருஷ்ணன் வந்து எதிரியாக இது பண்ணார். அடுத்தது சகுனி, நானே எனக்கு துரோகி, அதாவது கண்ணனுக்கு ஆதரவும் தராமல் அதிருப்தி தருவதற்கு போல செயல்பட்டு மாறாக வஞ்சனை என்ற சூதாட்டத்தின் மூலம் பாண்டவர்களை கௌரவர்களை மோத விட்டு அந்த 105 பேர் முன்னிலையும் குழப்பம் செஞ்சு கண்ணனை பழிவாங்க நினச்சார். அவர் நேரடியாக மோதலை. இதனால் கண்ணன் பார்வையில் சகுனி வந்து துரோகியாக தான் செயல்பட்டார். இதைத்தான் அவர் மகாபாரதத்தில் சொன்னார். நானே எனக்கு நண்பன் பாண்டவர்களுக்கு, நானே எனக்கு எதிரி கௌரவர்களுக்கு, நானே எனக்கு துரோகி
சகுனிக்கு. அவர் சொன்னது கீதை உபதேசம் ஒன்று தான். ஆனால் இதனால் ஏற்பட்டது 3 பிரிவு. 5 பேர் நல்லவர்கள், 100 பேர் எதிரிகள், ஒருவர் தான் கெட்டவர்கள். இந்த 105 பேரால் கண்ணனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த ஒரு நபரால், துரோகி என்ற சகுனியினால தான் மகாபாரத யுத்தங்கள் மூண்டது. மகாபாரதம் எழுவதற்கு முக்கிய காரணம் ரகசியங்களை பாதுகாத்தது. ஆட்சி செய்கிறவர்கள் சில ரகசியங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. சொன்னால் எதிர்கால வாழ்க்கையில் வரக்கூடிய சந்ததிகள், உயிரினங்கள் இழப்பு நேரிடும். அதே சமயம் வர்ற சந்ததிகளை நல்வழியும் படுத்தணும். அதனால் சில ரகசியங்களை மறைக்கத்தான் செய்யும். இதை காரணமாக வச்சு சகுனி 2 பேரையும், கௌரவர்களையும் பாண்டவர்களையும் மோத விட்டு சண்டை எடுத்தாங்க. எப்படின்னா, குந்தி தேவியின் மகன் கர்ணனுங்கிறது கண்ணனுக்கு தெரியும், ஆனால் அர்ஜுனனுக்கு தெரியாது. அர்ஜுனனோட அண்ணன் கர்ணன்னா மகாபாரதம் நடக்கவே வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். ஆனால் கர்ணன் கௌரவர்கள்ட்ட சேர்ந்தனால அவர்களை அழிக்கிறதுக்கு இதை மூடி மறைச்சார். அரசியலில் ரகசியத்தை மூடி மறைச்சி தான், அப்படின்னா தான் நல்லவர்கள் வந்து வாழ்வாங்க. அதே சமயம் கர்ணன் எதிரணியில் இருக்கார். அவருக்கு குந்தி தேவி மூலம் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பீமன், இவங்க 5 பேரும், தர்மர் 5 பேரும் தான் கூட பிறந்த சகோதரர்னு கர்ணனுக்கு தெரியும். இருந்தாலும் எதிரணியில் இருந்ததுனால அந்த கோட்பாடை கடைபிடிக்கிறதுக்காக அவரும் ரகசியம் காப்பாற்றினார். தன் தாயிடம், நான் இறந்ததுக்கப்புறம் தான் நீ என் பையன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாரு. எதிரணியில் இருக்கிறவங்களும் அரசியலில் வந்து ரகசியத்தை காப்பாற்றணும், ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களும் ரகசியத்தை காப்பாற்றணும், தெய்வமும் ரகசியத்தை காப்பாற்றணும். ரகசியத்தை செஞ்சு உண்மையை சொன்னால் சிலருக்கு ஏற்றுக்கொள்ளும் மனத்தன்மை வராது. அதனால் உயிரிழப்புகள் ஏற்படும். இதனாலவே அன்றையிலிருந்து இன்றைய வரைய பதவி பிரமாணம் எடுக்கும்போதும் சரி, சத்திய பிரமாணங்கிற புராணத்தில் எடுக்கும்போதும் சரி, ரகசியங்களை காப்போம் தான் சொல்கிறாங்க. இதனால் தான் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு மற்றவங்கள வாழ வைக்கிறாங்க. இதைத்தான் தமிழர்களை வாழ்ந்து கெட்ட பரம்பரை அப்படின்னு அன்னையிலேருந்து இன்றைக்கு வரை சொல்லிட்டு வராங்க. இந்த நிகழ்வு தான் கண்ணதாசன் நாடகத்தமிழில் கர்ணன்னு படம் எடுத்தார். அதே இதை இசைத்தமிழ்லையும் சொன்னார். புண்ணியம் இதுவென்று சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. இது பாண்டவர்களுக்காக ஏற்பட்டது. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் கண்ணனுக்கு. இது கௌரவர்களுக்காக. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான் என்று துரோகி என்ற அடிப்படையில் சகுனிக்காக இது பண்ணும். இதைத்தான் பாட்டாக கண்ணதாசன் எழுதுவார் கர்ணன் படத்தில். அதே அடிப்படையில் கண்ணன் மீது பற்று வைத்தவர்னால முத்தையாங்கிற பேரை கண்ணன் மீது தாசன் பற்று வைப்பதனால கண்ணதாசன் பேரையே மாற்றிக்கிட்டார். அதே மகாபாரத செயலை தான் இசைத்தமிழில் எழுதியிருப்பார். மயக்கம் எனது தாயகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மயக்கம் இருக்கும். பிள்ளைகளுக்கு பெற்றவங்க மேலே, பெற்றவங்களுக்கு பிள்ளைகள் மேலே மண்ணாசை, பெண்ணாசை, ஆணுக்கு பெண்ணாசை, பெண்ணுக்கு ஆணாசை, ஆய்வு செய்யணுங்கிற ஒரு ஆசை, தொழிலில் நம்ம முன்னுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை, பொருள் ஈட்டணுங்கிற ஒரு ஆசை என பற்றுதல்கள் உலகம் அனைத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதைத்தான் இசைத்தமிழில் மயக்கம் எனது தாயகம். அடுத்தது மௌனம் எனது தாய்மொழி. எல்லாம் செய்கிறது தப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் சில உண்மைகளை வெளிப்படையாக சொன்னாலும் அந்த நேரத்தில் உயிர் சேதம் ஆகும். அதனால் மௌனமாக தான் இருக்கணும். இதைத்தான் மௌனம் எனது தாய்மொழி. மௌனமாக இருக்கிறது தான் தாய்மொழி. அடுத்தது கலக்கம் எனது கானகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழப்பம் இருக்கும். இதனால் நல்லது நடக்குமா, கெடுதல் நடக்குமா, தான் திறமை வெளிப்படுமா, வெளிப்படாதா, இதைத்தான் கலக்கம் எனது கானகம் அப்படிம்பார். அடுத்தது நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் அப்படிம்பார். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், இருந்தாலும் சமய சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்ல முடியாது. அவங்கவுங்க தனியாக இருந்து கண்ணீர் விட்டு சோகத்தை தீர்ப்பாங்க. இது ஆனந்த கண்ணீரெல்லாம் இருக்கலாம், சோகமாகவும் இருக்கும். இதைத்தான் நானே கண்ணீர் வரைந்த ஓவியம், நானே எனக்கு பகையானே. அவங்கவுங்க சொல்கிற சொல்ல வச்சு
கிருஷ்ணனுக்கு குருஷேத்திரம் நடத்தும்போது பாண்டவர்கள் நண்பர்களாகவும் ஆனாங்க, கௌரவர்கள் எதிரியாகவும் ஆனாங்க, சகுனி துரோகியாம். இதைத்தான் நானே எனக்கு பகையானி, என் நாடகத்தில் நான் சிலையானி. சிலைனா உண்மை தெரிஞ்சிருந்தும் நல்லவர்களை காப்பாற்றுறதுக்காக உண்மையை மறைச்சி, அதாவது தான் ரகசியங்கிறது. இந்த அடிப்படையில் தான் நானே சிலையானி, என் நாடகத்தில் சிலையானி அப்படிம்பார். தேனே உனக்கு தெரியாதா, அந்த தெய்வம் வராமல் விளங்காதா. குந்தி தேவி தேனே என்றால் பெண்ணோட தேனும்பாங்க. அத்தைய கண்ணனுக்கு குந்தி தேவி அத்தைங்கிற முறையில் பெண்ணுக்கு சொல்லுவாங்க. அதுதான் தேனே உனக்கு தெரியாதா, அந்த தெய்வம் வராமல் விளங்காதா என்றால் திரௌபதி சேலையை உரியும் போதும் கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கலை. அவளுக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் கையை தூக்குனதுக்கப்புறம் தான் வந்து காப்பாற்றினார். சில ரகசியங்களை வெளியில் சொன்னால் அதுக்குள்ள தன்மையை வந்து பல உயிர்கள் இழக்க நேரிடும். இதனால தான் தேனே உனக்கு தெரியாதா, அந்த தெய்வம் வராமல் விளங்காதா என்று சொல்லுவாங்க. அடுத்த சொல் விதியும் மதியும் வேறம்மா, அதற்கு விளக்கம் நான் தான் பாரம்மா. விதி என்பது நீயம்மா, விதி என்பது எதிர்காலத்தில் நல்லவர்கள் வாழ்கிறதுக்காக சில உண்மைகளை மறைக்கணும். அது வந்து தெய்வம்ங்கிறதுக்கு பேரில் வரும். மதி என்பது நீ வந்து என்னை காப்பாற்றலையா, நீ ஏன் இது பண்ணலை, அந்த நேரத்தில் ஏன் உண்மையை சொல்லலை அப்படிங்கிறது மதி. இதைத்தான் விதியும் மதியும் வேறம்மா, விளக்கம் நான் தான் பாரம்மா. விதி என்பது நீயம்மா, மதி என்பது நீயம்மா, விதி என்பார் நானம்மா என்று கண்ணதாசன் அன்னைக்கு அந்த பாட்டு பாடுவார். மயக்கம் எனது மாளிகை, மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழிங்கிற பாட்டை அன்னைக்கு இந்த மகாபாரத யுத்தத்தை வச்சு தான் இசைத்தமிழில் சொல்லுவார். இந்த மகாபாரதத்தில் நடந்தது தான் மன்னராட்சி காலத்துலேயும் மக்களாட்சி காலத்துலேயும் நடக்குது. எப்படின்னா, பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பொருளை ஈட்டி மூலதனம் சேர்த்து முழுமையாக எடுத்து தந்துவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ப பங்கிட்டு கொடுப்பாங்க. எப்படின்னா, நல்லவனுக்கு ஒரு பங்கு கெட்டவனுக்கு ஒரு பங்குன்னு இல்லாமல் அவங்கவுங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்ப பங்கிட்டு கொடுப்பாங்க. அதாவது தாய் தந்தைகள் சம்பாதிச்ச சொத்தை பிள்ளைகள்கிட்ட முழுசாக கொடுத்துக்கிட்டு அவங்க பக்கத்துலேயே இருக்காமல் வீட்டை விட்டு வெளியேறி துறவறம் பூண்டுட்டா அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் பார்வையில் நண்பர்களாக தெரிவாங்க. மாறாக சொத்துக்கள் எதுவும் சேர்க்க முடியாத சூழ்நிலையில் அதே சமயம் பிள்ளைகளை எதிர்பார்த்து இருக்கும்போது அதே பிள்ளைகள் சொல்லும், நீ இருந்து எனக்கு என்ன சொத்தை சேர்த்து வச்ச, நீ இருந்து ஒன்று தான் செத்து ஒன்று தான்னு அவங்கள வந்து பிள்ளைகள் வந்து எதிரியாக பார்த்துக்கும். இதனால் பெற்றோர்கள் அந்த இடத்துல பிள்ளைகளுக்கு எதிரியாக இருக்குமாங்க. சொத்துக்களை முழுசாக கொடுத்துட்டா பிள்ளைகளுக்கு நண்பர்களாக தெரிவாங்க. சொத்தே சேர்த்து வைக்காமல் பிள்ளைகளை நம்பிக்கிட்டு இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நண்பர்களாக தெரியாமல் பெற்றோர்கள் எதிரியாக தான் தென்படுவாங்க. அதாவது நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு வேறு சோறை போடணுமா, நீ எங்கேயா போய் தொலையேன் என்று பெற்றோர்களை பிள்ளைகளே திட்டுவாங்க. அப்படிங்கும்போது அந்த பெற்றோர்கள் பார்வையில் பிள்ளைகள் எதிரியாக தான் தெரிவாங்க. மூணாவது, பெற்றோர்கள் சேர்த்து வச்ச சொத்தை உடல் உறுப்புகள் பாதிப்படைந்தவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமாகவும், நல்லா உழைக்கிறவனுக்கு நீ தான் நல்லா உழைக்கிய, உனக்கு எதுக்கு இல்லாதவனுக்கு கொடுக்கேன் அப்படிங்கிற அடிப்படையிலையும், பொம்பளை பிள்ளைகளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வசமாக ஏற்பட இன்னல்களை சமாளிப்பதற்காகவும் ஓரளவு கால் பங்கு ஒருவருக்கு அரை பங்கு ஒருவருக்குன்னு மாற்றி அமைச்சு கொடுக்கும்போது அப்போ பெற்றோர்கள் பார்வையில் பிள்ளைகள் நல்லவர்களாக தான் தெரியும். ஆனால் நீ அவளுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துட்ட, எனக்கு கம்மியாக கொடுத்துட்ட, நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு பிள்ளைகள் பார்வையில் பெற்றோர்கள் எதிரியாக தான் துரோகியாக தெரிவாங்க. இதை தான் அன்னைக்கு கண்ணனுக்கு நடந்தது தான் இது. கீதையில் அவருக்கு சொன்னது ஒன்று தான். அதனால் ஏற்பட்ட லாப நஷ்டம் வந்து 3ஆக இருந்தது. இதைத்தான் நம்ம வாழ்க்கையிலும் ஏற்படுது. இதைத்தான் கீதையில் சொல்லுவார், மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம், செயல் ஒன்று தான்,
ஆனால் நீங்கள் அதுக்கு தக்கன பேரை தான் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. பிள்ளைகளுக்கு முழு சொத்தையும் கொடுத்துட்டு வெளியில் போயிட்டோம்னா பிள்ளைகள் பார்வையில் பெற்றவங்க நல்லவங்க நண்பர்கள். சொத்தே சேர்த்து வைக்காமல் பிள்ளைகளையே நம்பிக்கிட்டு இருந்தால் அவங்க பார்வையில் பெற்றோர்கள் எதிரியாக தெரிவாங்க. சொத்து சேர்த்து வச்சு ஊனமுற்றவர்களுக்கு அதிகமாகவும் நல்ல உழைக்கிறவனுக்கு கொடுக்காம நீ தான் நல்லா இருக்கணும், இல்லாதவனுக்கு சமமாகவும் பிரித்து கொடுத்தா அவங்க பார்வையில் பெற்றோர்கள் துரோகியாக தான் தென்படுவாங்க. அவனுக்கு மட்டும் நிறையா கொடுத்துட்டு எனக்கு மட்டும் கம்மியாக கொடுத்துட்ட, ஒரு கண்ணில் வெண்ணையும் மறு கண்ணில் சுண்ணாம்பையும் வச்சுட்ட என்று கபடதாரியாக சகுனி கூனி பேசுவது போல பேசி பெற்றோர்களை துன்புறுத்துவாங்க. இதைத்தான் இசைத்தமிழில் சொல்லுவாங்க, நன்றும் தீதும் சூதும் பிறர் தர வாராது. நல்ல செயலாக இருந்தாலும் சரி, தீமை செயலாக இருந்தாலும் சரி, சூதாரம் தெரிஞ்சாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய செயல் மூலமாக மாறுபடும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய பெற்றோர்கள் செய்யக்கூடியது ஒரே ஒரு நல்ல காரியம்தான். அது அவங்கவுங்களுக்கு அதிகமாக கிடைச்சா நண்பர்களாகவும், கிடைக்கவே இல்லைன்னா எதிரியாகவும், கூட குறைய கிடச்சி மூத்தவனுக்கு தான் கொடுக்கணும், இளையவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கண்ணில் துரோகியாக தான் தென்படுவாங்க. இதைத்தான் அவங்கவுங்க பேசுகிற நாக்கு உச்சரிப்பு மூலயமாவும் அவங்கவுங்களுக்கு நண்பர்களை தேடிக்கிறாங்க, அவங்கவுங்களுக்கு எதிரியும் தேடிக்கிறாங்க, அவங்கவுங்களுக்கு துரோகியாகவும் தேடிக்கிறாங்க. இதை நாடகத்தமிழில் சொல்லணும்னா சம்சாரம் அது மின்சாரத்தில் விசு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட அளவு கொடுப்பார். அதை மூத்தவங்கிற முறையில் எதிர்ப்பார் ரகுவரன். இதை நாடகத்தமிழில் சொல்லியிருப்பாங்க. அதே இது முத்துக்கு முத்தாகங்கிற தமிழ் படத்தில், வியட்நாம் வீடுங்கிற தமிழ் படத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கொடுக்கும்போது அதை பெற்றோர்களை பிள்ளைகள் எதிரியாகவும் நண்பர்களாகவும் துரோகியாகவும் செயல்படும். இந்த 3 இதை தான் நாடகத்தமிழில் சொல்லியிருப்பாங்க. இதையே கண்ணதாசன் இசைத்தமிழில் எழுதியிருப்பார். யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்பு வாங்கடா வாங்க, தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர், பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளையின் மனசு கல்லம்மா. இன்னும் இந்த வாழ்க்கையில் உள்ளதுதான் கண்ணதாசன் அன்னைக்கு இசைத்தமிழில் எழுதியிருப்பார். ஆன்மீகம் முத்தமிழ் உச்சரிப்பு தெளிவாக இருந்தால் பொருள்படும். அதை எதிர்வினையாகவும் மாறுவினையாக இருந்தால் தவறாக தான் போயிருக்கணும். தசாவதாரத்தில் 10 அவதாரம் ஆன்மீக தமிழில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் உள்ள அர்த்தம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல் அவதாரம் ஆன்மீக முத்தமிழ் மச்ச அவதாரம். மச்சம் என்றால் சுவடுகள் என்று ஒரு பொருள் உண்டு. அடையாளம், அதாவது தமிழர்களுக்கு அடையாளமே 4 வேதங்கள் தான். ரிக்வேதம், சாம வேதம், அஜுர்வேதம், அதர்மண வேதம். இதை காப்பாற்றுறதுக்கு எடுத்த அவதாரம் தான் மச்ச அவதாரம். இதைத்தான் மச்ச என்ற அடையாளம் என்றது. 2வது கூர்ம அவதாரம். இந்த கூர்ம அவதாரங்கிறது பஞ்சாயத்து மாதிரி. இந்த பங்கு வச்சு கொடுக்குறவங்க ஒரு லாபமும் கிடையாது. 2 எதிரணிகள் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள்ட்ட உள்ள நல்லது தீமையை ஆராய்ஞ்சி அந்த அடிப்படையில் தீர்ப்பு வழங்குறது தான் கூர்மை. கூர்வு அப்படின்னா பங்குன்னு ஒரு பொருள் உண்டு. நீங்கள் கூட சந்தையில் வழக்கில் பேச்சில் பார்த்துருக்கலாம். கூறு வச்சு கொடு அப்படின்னா பங்கிட்டு கொடு அப்படிம்பாங்க. இதைத்தான் கூர்ம அவதாரம் அப்படிம்பாங்க. 3வது வராக அவதாரம். வராகம் என்றால் கோள வடிவம், வட்ட வடிவம், உருளை, உருண்டை, நீள் வடிவம் என்றெல்லாம் பொருள் உண்டு. இதெல்லாம் எங்கன்னா பூமிக்கு ஒரு பிரச்சனை எங்கும்போது உருண்டை வடிவில் வராகம்ங்கிறது வட்ட வடிவம், பன்றிய வடிவம் எடுத்து காப்பாற்றுறதுனால அதை வராக அவதாரம், பூமியை காத்தவராக வராக அவதாரம்னு சொல்லுவாங்க. 4வது நரசிம்ம அவதாரம். நரன் என்றால் மனிதன், சிம்மம் என்றால் மிருகம். நரன் உடம்பும் சிம்மம் மிருகத்தலையும் இணைந்து செயல்பட்டதனால் நரசிம்ம அவதாரம். வாமன அவதாரம். தமிழில் ஒரு சொல்லுக்கு ஒரு எழுத்துக்கு கூட ஒவ்வொரு பொருள் உண்டு. வா என்றால் வானம் என்று ஒரு பொருள். மனங்கிறதுல மண்ணுங்கிறத ஒரு எழுத்தாகவும் இன்னிலிருந்து ஆவை பிரித்து ஆவை தனியாக கொண்டு போயிடணும். அப்போ மண்ணுன்னா மண்,
ஆ என்றால் அரி. வா என்றால் வானத்தையும். மண் என்றால் மண்ணையும். ஆ என்றால் அளந்தவன். ஆ என்றால் அரி. விண்ணையும் மண்ணையும் அளந்தவன் என்ற பொருளில் தான் வா மண் ஆ. வா என்றால் வானம், மண் என்றால் நிலம். இந்த இன்னிலிருந்து பிரிகிற உயிர்மை எழுத்தில் பிரிகிறது ஆனா சொல்லில் அரின்னு வரும், அளந்துன்னு வரும். இதை மூணையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம். 6வது பரசுராம அவதாரம். பரசுன்னா சிதறி கிடக்கிறத ஒன்று சேர்க்கறதுன்னு ஒன்று பொருள் உண்டு. தகப்பன் சொன்ன ஒரே காரணத்துக்காக தாய் சகோதரர் தலையெல்லாம் சிதறடிச்சிருவார். கடைசியில் தகப்பன்கிட்ட திருப்தி அடைஞ்சி வரம் கேட்கும்போது அதை ஒன்று சேர்த்துறதுக்கு இது பண்ணுவார். இதைத்தான் பரசுராம அவதாரம்பாங்க. மீண்டும் தந்தை அருளால் இணைப்பு சேர்றதுனால பரசுராம அவதாரம். பரசி கிடங்கிறத ஒன்று சேர்த்துற அவதாரம் தான் பரசுராம அவதாரம். 7வது ராம அவதாரம். ராம என்றால் வாத்தியம் என்று ஒரு பொருள் உண்டு. வில் என்றால் ஆயுதம், வாத்தியம். வாத்திய கருவிகள் வந்துட்டாங்க. மேலே வாத்தியக்காரங்க, நாதஸ்வரங்களாம் இன்னும் நம்ம தமிழ் மொழியில் வாத்தியக்காரங்க வந்துட்டாங்களான்னு சொல்லுவாங்க. இதைத்தான் ராம அவதாரம். ராமன் என்றால் வில்லு ஆயத்தை ஏந்தியவன். வாத்திய கருவி வில்லை வச்சு வேட்டையாடத்தான் முடியும். இதனால தான் காட்டில் அவர்களோட வாழ்க்கை பாதி கழிஞ்சது. இதை சேர்த்து தான் ராம அவதாரம் அப்படின்னு ராம அவதாரத்தை சொல்கிறாங்க. இதைத்தான் இயல்தமிழில் ராம அவதாரம். வில்லை ஏந்தியவன். மன்னராக இருக்கும்போது அவர் கையில் வில்லு தான் வச்சுருப்பார், வாள் கிடையாது. காட்டுக்கு போகும்போதும் சடாமணி அணிஞ்சிக்கிட்டு பாதரட்சை அணியாமல் தனியாக போகிறனால ராம அவதாரம் அப்படிம்பாங்க. 7வது அவதாரத்தை. 8வது அவதாரம் பலராமன். பலம் என்றால் ஆற்றல். இதை வழங்குவது அனைத்து உயிருக்கும் வேளாண்மை என்ற விவசாயம். இதனை சீர்படுத்தவும் பதப்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் உதவுவது ஏர் என்ற கலப்பை. இதை தோளில் சுமந்துட்டு வர்றதுனால இது வாத்தியம்தான். இதை பலராம அவதாரம்பாங்க. கலப்பையை தோளில் சுமந்துக்கிட்டு எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கிறது விவசாயம்தான். விவசாயத்துக்கு புராணத்திலே முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த அவதாரம்தான் பலராம அவதாரம். 9 கண்ணன் அவதாரம். கண் என்றால் பார்வையில் வறுமை, செழுமை, பாதுகாப்பு, பராமரிப்பு, இரகசியம் காத்தல், இழப்பீடு, அதற்கேற்ற பண்படுத்துதல் போன்ற முறையில் ஆட்சியை சமம் செய்யும் அடையாளம் கண். பார்வை அடிப்படையில் இந்த நிகழ்வு இதனால் வருது, இந்த நிகழ்வு நடக்க வாய்ப்பு என்ன, இதை சரி செய்கிறது என்று கண்ணால் அளந்து இது பண்ணுறதுனால கண்ணன் அவதாரம். இதை தான் விஷ்ணு தெய்வத்தின் பிரதிபலிப்பாக சொல்கிறாங்க. 10வது அவதாரம் கல்கி. கல் என்றால் பாடம், பாடம் என்றால் அனுபவம் என்ற பொருள் உண்டு. எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் மற்றொரு நாட்டுக்கு போகும்போது மொழி தெரியாமல் இருந்தால் ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கே போய் அனுபவங்கிற ஒன்று இருந்ததுன்னா அவங்கவுங்க வாழ்க்கையை மேம்படும். இதைத்தான் கல்கி அவதாரம். கல் என்றால் அனுபவம் என்ற ஒரு பொருள். அனுபவ படிப்பு தான் மனித வாழ்வை சீர்படுத்தும். அனுபவம், திறமை, விளக்கம், படைப்பு, இன்ன பிற தகவல் மூலம் தெரிவிக்கும் பாடம். இதை தொகுப்பு தான் அனுபவ கல்விங்கிறாங்க. இதனையே கல் என்று தமிழில் சொல்வார்கள், ஆன்மீக தமிழில். வாழ்முனை. வாழ்முனை என்றால் அறிவாள், புத்தியால். அந்த அடிப்படையிலும் குதிரை வேகமாக போகும். என்னத்தை தான் படிச்சிருந்தாலும் அந்த அனுபவம் மூலம், புத்தி மூலமும் வேகங்கிற மூலமும் நம்ம வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது தான் கல்கி அவதாரம். இந்த 10 அவதாரத்துக்கு உள்ள அடிப்படையில் தான் தமிழ் பேரை வச்சிருக்கிறாங்க. மேலும் இப்போ நான் சொல்கிறத அனுபவம் மூலிமா தான் உணரமோ ஒழிய கல்வியினால் பெரும்பாலும் தெரிய வாய்ப்பு இருக்காது. காரணம், ஒவ்வொரு மாநிலத்துலேயும், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான வழக்குகள், பராமரிப்பு, பாதுகாப்பு இருக்கும். அதுக்கு தக்கனதான் நம்ம செயல்பட்டு போகணும். இதை கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு உண்மைன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் பார்வையில் நான் நண்பர்களாக தெரிவேன். அதே சமயம் இவன் ஏதோ உளறிட்டு போகிறான்,
என்னமோ இது பண்ணுறதுக்காக நம்மளை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கான்னு நினச்சிங்கன்னா, அவங்க பார்வையில் நான் எதிரியாக தான் தெரிவேன். ஆனால் இதில் நல்லதும் இருக்குது, கெடுதலும் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் நேரடியாக எதிர்க்க முடியாமல், மறைமுகமாக எதிர்க்க முடியாமல் பார்வையில் நான் அவர்களுக்கு வந்து ஒரு துரோகியாக தெரியும். இது ஏற்கனவே எல்லார் வாழ்க்கையிலும் இதே மாதிரி நடக்கிறது தான். செயல் ஒன்று தான். அது சிலருக்கு நன்மைகள் தரும், சிலருக்கு தீமைகள் தரும், சிலருக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கும். இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனும், ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் சொல்லக்கூடிய சொல் ஒன்று. ஆனால் அவருக்கு வரக்கூடிய தன்மை நண்பர்கள், எதிரிகள், துரோகிகள். இதைத்தான் இயற்தமிழில் சொன்னாங்க. அந்த காலத்திலேயே நல்லவர்கள், பாண்டவர்கள் 5 பேர் தான். எதிரிகள் 100 பேர் தான். 100க்கு 5 பேர் தான் நல்லவர்கள் இருந்தாங்க. அதுக்காக இந்த 100 பேரை இது பண்ணோன்னா 5 பேருக்காக தான் வாழ்வாதாரத்தை சிறப்பாக பயன்படுத்திக்காக தான் இருந்தது. ஆனால் இடையில இருந்து அந்த துரோகிங்கிற சகுனி ஏற்பாடுனால தான் மகாபாரதம் நடந்து எனக்கு ஏற்பட்ட இன்னல்கள் அடுத்து வரும் தலைமுறைக்கு ஏற்படும். அதுக்கு தக்கன உங்கள் வாழ்வாதாரத்தை சமசீர்படுத்தி செயல்படுங்க என்ற சில குறியீடுகளை தந்தது தான் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் மருத்துவம் இருக்குது, ஆளுமை இருக்குது, வாழ்க்கை இருக்குது. இதை அந்த எழுத்தின் உச்சரிப்பு அடிப்படையில் எடுத்தால் தான் பொருள் தரும். மாறாக தவறாக எடுத்தால் தவறாக தான் பொருள்படும். இதைத்தான் புராணம், முடியாட்சி, குடியாட்சி என்றும், இயல் தமிழெனவும், இசைத்தமிழெனவும், நாடகத்தமிழெனவும், பாதுகாப்பு, பராமரிப்பு, நம்பிக்கை என்ற பெயரும் மாறி மாறி வரும். இதைத்தான் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா மாற்றம் ஒன்றே நிரந்தரம், ஆனால் பெயரை மட்டும்தான் நீங்கள் மாறுபடுவீங்க. எனக்கு ஏற்பட்டது தான் மன்னராட்சியில் நடக்கும். மன்னராட்சியில் மக்களாட்சி, அடுத்த தலைமுறை. பேர் மட்டும்தான் மாறுமே ஒழிய செயல்பாடுகள் ஒன்றும் ஒன்று தான். இப்போ உதாரணத்துக்கு ஆதி காலத்தில் கணவனை மனைவியும், மனைவியை கணவனும் நாதான்பாங்க. அடுத்தது மணாளாம்பாங்க. அப்புறம் கணவனேன்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? அடுத்தது ஏம்பாங்க, அடுத்து ஏங்கம்பாங்க. அடுத்த தலைமுறை என்ன சொல்லுது? வாடா அப்படிங்காங்க, வாடி அப்படிங்காங்க. இன்னும் அடுத்த தலைமுறை மாறும். ஆனால் கூப்பிட்றது ஒருத்தரை தான். ஆனால் உச்சரிப்பு மாறுபோடு, அந்த பொருள் மாறுபடுது. ஆனால் இது தெரியாமல் தான் நம்ம அந்த காலத்தில் நாதான்னு கூப்பிட்டாங்க, இந்த காலத்தில் வாடா போடான்னு கூப்பிட்றாங்கன்னு நம்ம மனசில் ஏற்பட சஞ்சலம் தான் பிரச்சனை உருவாகவும், பிரச்சனை தள்ளி போகவும், அதை தீர்வு காணவும் வழிவகுக்கும். உச்சரிப்பை தவறாக பயன்படுத்த பிரச்சனைகள் பெருசாக வரும். இதனால் லாபம் அடைகிறது சகுனி போன்ற எதிராளிகள் மட்டும்தான். நண்பர்களுக்கும் பாதிப்பு, எதிரிகளும் பாதிப்பு. இதைத்தான் அன்றைக்கே மகாபாரதத்தில் மாற்றம் ஒன்றே நிரந்தரம், அதை புரிஞ்சு செயல்பட்டால் நன்மை உண்டு என்று மகாபாரதத்தில் உபதேசம் சொன்னது கீதை உபதேசம். ஆன்மீக தமிழில் தமிழ் மொழியை முறையாக விவரித்தா அதற்கு பொருள் உண்டு. மாறாக பயன்படுத்தினாலும் பொருள் தவறாக பயன்படும். சங்கரன் கோயிலில் சங்கரன் பாதி, சிவன் பாதி, அம்மன் பாதி இருக்கு. அந்த அம்மன் பேர் கோமதி. கோ என்றால் பசுக்கள், பசுக்கள் நிறைந்த இடம். இதை செஞ்சது நாராயணன் என்ற கிருஷ்ணர். இது அம்மனுக்கு தங்கை, நாராயணனுக்கு தங்கை. மதி என்றால் நிலவு, நிலவை சூடியவர் சிவபெருமான். கோமதி பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் சமம் செய்தவள் கோமதி. இதைத்தான் சங்கரன் கோயிலில் கோமதிங்கிற பேர் அம்மாவுக்கு. பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டையும் சமரசம் செய்யக்கூடிய பரமசிவன் என்று பேர் இருப்பாங்க. பரமசிவம்னா பறந்து விரிந்த உலகத்தில் ஜீவனாக இருக்கிறவர். இதைத்தான் பரமசிவன். ஒருவருக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. உயிர் போயிட்டுனா அவருக்கு பேர் ஜடலம்பாங்க. பறந்து விரிந்த உலகத்தில் அனைவருக்கும் ஜீவன் ஒன்று தான். இதைத்தான் பரமசிவன். ஏகாம்பரம், ஏகமாக பரம்பொருள் நிறைந்து உள்ளார். ஏகா என்றால் ஏகமாக அனைத்து உயிர்களுக்கும், பரம்னா பரம்பொருள் உள்ளார். இதைத்தான் ஏகாம்பரம் என்று சொல்வார்கள். கோபாலன்பாங்க. கோ என்றால் பசுக்கள், பாலன் என்றால் குழந்தை. கண்ணன் பசுக்களின் குழந்தையாகவும் செயல்பட்டார். இதைத்தான் கோபாலன் என்ற பெயர் உண்டு. திருமால்பாங்க.
திருமால்னா லா, 3 லாவில் இந்த லா வந்து மேலே சுழிச்சிருக்கு. திரு என்றால் திரும்பி இருக்கிறது, நல்லாக்கும் இல்லாமல் குப்புறப்படுத்திருக்கும் இல்லாமல் ஒரு சாட்சி இருக்கிறது. மால் என்றால் கடல் என்று ஒரு பொருள் உண்டு ஆன்மீக தமிழ். கடலில் திரும்பி படுத்திருப்பவர் திருமால். இதைத்தான் திருமால் என்பாங்க. பெருமாள். மால் என்றால் பாறை. அங்கே சொன்ன மாலுக்குள்ள இல்லு வந்து வேற, பாலுக்கு வரக்கூடிய மால். இங்கே வந்து சொல்லக்கூடிய இல்லு வந்து அருளுக்குள்ள உள்ள இல்லு. பெருமாள்னா பெரிய உயரமான அழுக்குள்ள, மாலுன்னா பாறைகள். 7 மலைகளில் உயரத்தில் இருக்கிற ஒரு விஷ்ணு. இதைத்தான் பெருமாள். பெருமாள்னா உயரமான மலைகளில் இருப்பவர், கல்லை சார்ந்ததை 7 கல். இதைத்தான் பெருமாள். நந்த கோபாலன். நந்தம் என்றால் நந்தவனம், கோ என்றால் பசுக்களை மேய்க்கவும், பாலன் என்றால் குழந்தை. வனத்தில் மேயக்கூடிய பசுக்களுக்கும் கண்ணன் தான் குழந்தை. இதனால தான் கோபாலன் என்று பெயரும் உண்டு. ஆன்மீக தமிழ் மொழியில் முறைப்படி வழிநெறிப்படியில் பொருள் எடுத்தால் தான் உண்மையான அர்த்தம் தெரியும். மாறாக எடுத்தால் தவறாக தான் பொருள் வரும். இப்போ உதாரணத்துக்கும் தன்மை அடிப்படையில் பார்க்கணும். இடம், பொருள், ஏவல். அடுத்தது காலத்துக்கு பொருந்துதான்னு பார்க்கணும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அடுத்தது பாலினம், ஆண்பால், பெண்பால், ஆண் பெண் கலந்த அர்த்தநாதீஸ்வரர். 4வது திட வடிவம், திரவ வடிவம், வாயு வடிவம். இந்த 3த்துக்கும் பொருந்தும். அப்போனா தான் அதுக்கு பொருள் வரும். மாறாக இருந்ததுன்னா தவறாக தான் வரும். உதாரணத்துக்கு பதம் என்கிற 3 எழுத்து. இந்த பதத்தில் முன்ன வர்றதுக்கும் பின்ன வர்றதுக்கும் வார்த்தைகள் மாறும்போது பொருள் பதத்துக்கு மாறுபடும். சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா. இந்த இடத்துல பதங்கிறது வந்து கண்ணனோட பாதத்தை குறிக்கும். சின்ன சின்ன காலை எடுத்து கண்ணா நீ வா வாங்கிறான். இது வந்து தன்மை. இடமாக பெருகு. காலுங்கிறது பதங்கிறது வந்து தன்மையில் இடமாக பெருகிறது. இது கடந்த காலத்துலேயும் காலாக தான் செயல்படுது, நிகழ்காலத்துலேயும் அப்படி தான், எதிர்காலத்துலேயும் அப்படி தான். ஆண்பால் சொன்னாலும் அப்படி தான், பெண்பால் சொன்னாலும் அதே பொருள் தான். அர்த்தநாதீஸ்வரர் வடிவத்தில் பதங்கிறத பாதம், இது திடப்பொருளாக இருக்குது. அதே அடுத்த பதம் பொருள் மாறுபடும். சமையல் கலைகள் பதம் பார்த்து செய்யப்படுகிறது. சமையல் கலைகள் பதம் பார்த்து செய்யப்படுகிறது. இந்த இடத்துல பதம்ங்கிறது திரவத்தன்மையில் இது பண்ணுது. சமையல் செய்கிறதுக்கு நீர்த்தன்மையில் தான் ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் சமாளிக்காங்க. அந்த பக்குவ நிலையத்தான் பதம். சமையல் கலை பதம் பார்த்து செய்யப்படுகிறது. ஆண் செஞ்சாலும் சரி, பெண் செஞ்சாலும் சரி, அந்த நீர்த்தன்மை கூடத்தன்மை குறைஞ்சாலும் பதம் பார்த்து தான் செய்கிறாங்க. அப்போ இங்கே திரவத்தன்மையில் செயல்படுது, பொருளாக செயல்படுது. திரவம் வந்து பதங்கிறது வந்து பொருளாக செய்யுது. இது கடந்த காலத்துலேயும் அப்படி தான், எதிர்காலத்தையும் அப்படி தான், நிகழ்காலத்துலேயும் அப்படி தான். 3வது எந்த ஒரு ஆயுதமும் பதம் பார்க்கும். இப்போ இந்த இடத்துல வர்ற பதம் காயப்படுத்துங்கிறத வரும். காயப்படுத்த ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் யார் எடுத்து எந்த ஆயுதத்தை வெட்டினாலும் சரி காயப்படுத்தும். இதைத்தான் பதம் பார்க்கும்பாங்க. இது வாய்வுத்தன்மையில் இருக்குது. லைட்டாக ஒரு ஆயுதத்தை எடுத்து புள்ளி மாதிரி வச்சாலும் பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் வேகமாக இழுத்தோம்னா கொஞ்சம் கீரல் வரும். ரொம்ப வேகமாக இழுத்துனா துண்டாகும். இது வாய்வுத்தன்மையில் நடக்கிறதுனால இந்த பதம் வெட்டுதலை வந்து சொல்லும். இது ஏவலாக செயல்படுது. அப்போ கண்ணங்கிற பதங்கிறது கண்ணன்கிட்ட வரும்போது இடமாக செயல்படுது. சமையலில் வர்ற பதம் பொருளாக செயல்படுது. ஆயுதத்தில் வர்ற பதம் ஏவலாக செயல்படுது. இது 3மே கடந்த காலத்துக்கும் பொருந்தும், நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், எதிர்காலத்துக்கும் பொருந்தும். ஆண் செஞ்சாலும் பாதங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, பெண்ணுக்கு அப்படி. வடிவத்தடியும் கண்ணனுக்கு பாதம் திடப்பொருளாகவும், சமையலுக்கு வந்து பதம் திரவப் பொருளாகவும். வெட்டும்போது நம்ம எந்த வேகத்தில் வெட்டுறோமோ அந்த வேகத்தில் பாதிப்புகள் கூட குறைய இருக்கும். இது வாய்வுத்தன்மை. இந்த அடிப்படையில் எடுத்தால் தான் பொருள் தரும். பதம்ங்கிறது ஒரே பொருள் தராது, இடத்துக்கு தக்கன மாறுபடும். அடுத்தது முதல்ல ஒரு சொல் பொருள் ஒன்று, அதுக்கு பின்னால் வர்றதுனால பொருள் பாகும். ஆணை. ஆணைக்கும் அடிசருக்கும். ஆணை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே.
ஆணை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். இந்த அடிப்படையில் ஆணைங்கிறது உயிரினத்தை சொல்கிறது கிடையாது, உத்தரவு. ஆணைன்னா கட்டளை, நான் சொன்னது நடந்துட்டா அப்படிம்பாங்க. அப்படிங்கிற முறையில் ஆணை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. மன்னராட்சி காலத்தில் ஒரு உத்தரவு போடும்போது முதல்ல மணியை தான் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உத்தரவை பட்டு பறைசாற்றுவாங்க. அந்த இது மக்கள் கையில் கிடைக்க லேட் ஆகும். அதனால் ஆணைங்கிறது மணி ஓசை தான் முன்னால் வரும், அதுக்கப்புறம் தான் உத்தரவுங்கிறது பின்னால் வரும். இப்போது மக்களாட்சியில் ஒரு பொருள் வழங்கப்படுது, இலவசம் வழங்கப்படுதுன்னு வாக்குறுதியாக கொடுக்காங்க. இது ஒளி. இதைத்தான் மணிங்கிறது. ஆணை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. முதலே அறிவிப்புங்கிற மணி வந்துடும். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு பின்னால் தான் அந்த ஆணை நம்ம கையில் சேரும். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அன்றைக்கே வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னு ஒரு அதிகாரிட்ட போட்டால் எங்கள் கைக்கு இன்னும் பொறுப்புக்கு வரலை அப்படிம்பாங்க. இந்த பொருள் தான் ஆணை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அப்படி போடுற ஆணைகளும் தவறாக நடந்துட்டுனா ஆட்சி மாற்றங்கள் வரும். ஆணை என்றால் அடி சறுக்கும்னா திருக்குறளை 1 அடி 1.25 அடி அப்படின்னா சொல்லு. நம்ம சொல்லக்கூடிய சொல்லு மக்களுக்கு எதிர்வினையை விளைவாக்கும்னா ஆட்சி மாற்றம் வரும். ஆடு கோழியை வெட்டக்கூடாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு ஒழிப்போம், இதனால் பாதிப்பு ஏற்படும் போது ஆட்சி மாற்றம் வரும். அப்போ அவங்க சொன்ன சொல்லி அவங்க ஆட்சி மாற்றத்தை தடுமாற வைக்கும். இது மன்னராட்சி காலத்துலேயும் அப்படி தான், புராணத்துலேயும் அப்படி தான், மக்களாட்சிலையும் அப்படி தான். இதைத்தான் ஆணைக்கும் அடி சறுக்கும். அடின்னா அவங்க சொன்ன சொல் மாறுதலை தரும். சிலர் சொல்லுவாங்க அடின்னா ஒரு யானையை அடித்தோம்னா அது பணிஞ்சு போகும்பாங்க. வீட்டில் உள்ள யானை வளர்ப்புள்ள யானையை அடிக்கலாம், ஆனால் காட்டில் உள்ள யானையை அடிக்க முடியாது. இது இயற்கைக்கு மாறாக உள்ளது. அதே மாதிரி யானை வரும் முன்னே பின்னே, மணி ஓசை வரும் முன்னே என்பது அது வியாபாரத்துக்காக செஞ்சது. காட்டில் உள்ள யானை கிடையாது, மணி போட்டு வர்றது கிடையாது. அப்போ அந்த யானையை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதனால தான் இயற்கைக்கு மாறாக உள்ள சொல்லை சேர்த்தா நம்ம தவறாக தான் பொருள் கொடுப்போம். இயற்கையும் ஒத்து போகணும், நம்ம ஆன்மீக தமிழர்கள் சொன்னதும் ஒத்து போகணும். அதைத்தான் இடம் பொருள் ஏவல், ஆண்பால் பெண்பால், காலம், திடப்பொருள் திரவப்பொருள். காட்டில் உள்ள யானைக்கு மணி கிடையாது, அப்போ யானை வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது தவறான சொல். இந்த யானைங்கிறது மக்களுக்கு நலத்திட்டங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு முன்னால் மணி ஓசை தான் வரும், அதுக்கப்புறம் தான் பின்னால் வரும். இதைத்தான் ஆணை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அப்படி தவறாக பயன்படுத்தினாலும் ஆட்சிகள் மாற்றம் வரும். கட்டாயப்படுத்தி இதை செய்யணும்னு சொன்னோம்னா அந்த ஆணையும் அடி சறுக்கும், ஆட்சியை மாற்றம் செய்யும். இது ஆண்பாலுக்கும் பொருந்தும், பெண்பாலுக்கும் பொருந்தும். இயற்கைக்கு பொருந்தக்கூடிய அடிப்படையில் தான் ஆன்மீக தமிழை எடுக்கணும், தவறாக எடுத்துக்கிடக்கூடாது. 3வது, ஆணை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். இந்த யானைங்கிறது வியாபாரத்துக்காக பணம்படுறதுக்காகவும் கோயிலில் வச்சுருக்கிறோம் புறம் வசதியால் இருக்கணும். அவங்க இன்னும் வசதி இல்லாமல் தானே இருக்காங்க. அப்போ யானை இருந்தாலும் 1000 எப்படி பொண்ணாகும்? மேலும் தந்தத்தை வச்சு சம்பாதிக்காங்கன்னா ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. அப்போ அந்த பெண் யானையும் சேரணும்ல. இது இயற்கைக்கு முரணான கருத்து. அப்போ இந்த யானை என்னென்னா யானம்ன்ற பொருள். அலுமினிய பாத்திரம், பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம். யானம் இருந்தாலும் ஆயிடும். ஆயினா பயன்பாடு, பண்ணுன்னா பண்பாட்டுக்கு. அது மோதிரமாக இருந்தாலும் சரி, குடிக்கிற பாத்திரமாக இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளி பித்தளை. யானம் யானம் இருந்தாலும் பயன்பாட்டுக்கு வரும், ஆயிடும்னா பயன்பாட்டுக்கு, பண்ணுன்னா வரும். அது நெளிஞ்சி ஓட்டை விழுந்து பயன்பாட்டுக்கு இல்லாமல் சேதாரம் ஆச்சுனால அழித்து மீண்டும் புதிய பொருளாக கொண்டு வரலாம். இதைத்தான் தேய்மானம்ங்காங்க. பழைய தங்கத்துக்கு இவ்வளோ தேய்மானம் அப்படிங்கிறவங்களாம் இருக்குது. அப்போ அந்த தேய்மானத்தை கழிக்கிறதுக்கு தான் யானம் இருந்தாலும் ஆயிடும் பொன், இறந்தாலும்னா தேய்மானம் ஆனாலும் பயன்பாட்டுக்கு வரும். அதனால் நஷ்டம் கிடையாது. 100 ரூபாய் இருக்குது, 100% வாங்கின பொருளில் 25% காணும், 75 கையில் கிடைக்கத்தான் செய்யும்.
புதுப்பிக்கும்போது கழிய தான் செய்யும். இதைத்தான் ஏனம் இருந்தாலும் ஆயிடும் பொன், இறந்தாலும் ஆயிடும் பொன். ஏனையை வச்சு சம்பாதிக்கணும்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏனையே குடும்ப தொழிலாக வச்சுருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் பணக்காரனாலாம் ஆயிருக்கணும். இது இயற்கைக்கு மாறாக உள்ளது. இதை கொண்டு வந்தது எதனால தவறாக பயன்படுத்தினேன்னா, வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக காட்டில் உள்ள விலங்குகளை பிடிச்சி வியாபாரம் பண்ணாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்காக தவறாக பயன்படுத்தினது. மன்னர்கள் மட்டும்தான் யானைப்படை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ மக்கள்கிட்டே இருக்குது. காரணம் வியாபாரம். இதை வச்சு சம்பாதிச்சிடலாங்கிற தவறான தகவல் மூலம் ஆன்மீக தமிழை தவறான மொழி புகுத்தி மக்களை குழப்பி பொருள் ஈட்டுவது. இந்த ஆணைங்கிறது மூணுமே யானையை சொல்கிறது கிடையாது. முதல்ல சொன்னது உத்தரவு. உத்தரவு ரெண்டாவது தான் வரும். மணி ஓசை தான் முதல்ல வரும். இதைத்தான் ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அடுத்தது நம்ம சொல்லக்கூடிய ஆணைகள் தவறாக இருந்தாலும் ஆட்சி மாற்றம் வரும். ஆணைக்கும் அடி சேர்க்கும். சொல்லு தவறாக இருந்ததுன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லைன்னாலும் தவறாக தான் போகும். மூணாவது, யானம் இருந்தாலும் பயன்பாட்டுக்கு வரும், தேய்மானம்ங்கிற இறந்தாலும் பயன்பாட்டுக்கு வரும். இதைத்தான் யானை இருந்தாலும் ஆயிடும்பன், இறந்தாலும் ஆயிடும்பன் அப்படிம்பாங்க. ஆன்மீகத்தில் முத்தமிழில் ஆயுர்வேதம் சிவன் பித்தம், சிவபெருமானை பித்தா என்று அழைப்பது உண்டு. இந்த இடத்துல சொல்லக்கூடிய பித்து வெப்பத்தை குறிக்கும். நெற்றிக்கண்ணை உடையவர் சிவபெருமான். அதனால் வெப்ப கதிர்வீச்சை உடையவர் சிவன். சிவன் ஆலயங்களுக்கு போகும்போது வில்வ இலையை கொடுக்காங்க. வில்வ இலையை வெப்ப சூட்டை தணிக்கும். இது வைத்திய முறை. நெற்றிக்கண்ணு நெருப்பு. அதனால தான் அவருக்கு சொக்கநாதர்னு பேர் உண்டு. சொக்கும் கண், அழிக்கும் கண்ணை உடையவர் சொக்கநாதர். இதற்கு உணவுப் பொருளாக மல்லி திடப்பொருள், கல் செக்கு நல்லெண்ணெய். வெப்பத்தால் வரக்கூடியதை சூட்டை தணிக்கும். இந்த அடிப்படையில் கருவேப்பில்லை, இது தலையில் தேய்ச்சா சூட்டை தணிக்கும். இதனால தான் சிவபெருமான பித்தாம்பாங்க. பித்தானா பித்தநாடி. இது அடிப்படையில் தான் நம்ம உணவுப் பொருளைய மல்லி, குழம்புல கருவேப்பில்லை, சிவபெருமான் ஆலயத்துக்கு போனால் வில்வ இலை, இது பூரா சூட்டை தணிக்கும். இதைத்தான் ஆயுர்வேதத்தை ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது மகாவிஷ்ணு கபம் என்றால் சளி. மகாவிஷ்ணு படுத்திருக்கிறது நீர்நிலை. அவருக்கு மகாவிஷ்ணுக்கு கபடதாரின்னு ஒரு பேர் உண்டு. கபம் என்றால் சளி, கபடதாரி. மகாவிஷ்ணுவை கபடதாரி, நீர்நிலையில் உள்ளவர். சளி பிடிக்கிறவங்களுக்கு தீர்க்கிறதுக்கு துளசி. இதைத்தான் விஷ்ணு ஆலயங்களில் துளசியை கொடுக்காங்க. பார்க்கடலில் படுத்திருக்கிறார். கடல் நீர் ஆழி என்று சொல்லுவாங்க. அழகு நிலையம் என்று சொல்லுவாங்க. கடலை அழகாக இருக்குங்க, அதனால் அவருக்கு பேர் அழகர். இது மதுரையில் உள்ள அழகர். மேலே சொன்ன பித்தம் சொக்கநாதர், அதுவும் மதுரையில் தான் இருக்குது. சூட்டை தணிக்கிறதுக்கு வில்வ இலை, மல்லி, கருவேப்பில்லை. இங்கே சளியை குறைக்கிறதுக்கு துளசி, மிளகு. இது திரவப் பொருள். அம்மியில் அரைச்சி வச்ச மருதாணி நகத்துக்கு போடுவாங்க. இது சளியை ஓரளவுக்கு கொடுத்து வெப்பநிலையை சமம் செய்யும். பித்தம் குறைஞ்சி கருப்பு நிலையில் ஆகும் உடம்புல சூடு இருந்ததுன்னா. கொத்தமல்லி இலை குளிர்ச்சியை தரும். சளிக்கு கொத்தமல்லி இலை, அதனால தான் கருவேப்பிலை கொத்தமல்லி சமையலில் செஞ்சு போடுறாங்க. மூணாவது, மதுரை மீனாட்சி வாயுத்தன்மை. பித்தம், கபம், வாய்வு. அம்மனை மீனாட்சிம்பாங்க. அதனால் அங்குள்ள பேர்களை காக்கும் மாத்தா, அதாவது காப்பாற்றக்கூடியவள் என்று பொருளும். காத்தாயி, காற்று போல ஆனவள். காக்கும் மாத்தானா காப்பாற்றக்கூடிய அம்மா என்றும் பொருள் உண்டு. காத்தாயினா காற்று போல உடையவள். இதைத்தான் இசைத்தமிழில் காத்திடுவாள் ஆத்தா காத்தாயிம்பாங்க. இதுக்கு வேப்பிலை, வாயுத்தன்மையை குறைக்கிறதுக்கு வேப்பிலை. கடம்பவனத்தில் மீனாட்சி தவம் செஞ்சலாம். அங்கே காற்று வீசும், அது வனப்பகுதி. அங்கே பெண்ணோட ஆட்சி தான் இருக்கும். ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் சொல்லி
பிறந்த வீட்டையும் சரி புகுந்த வீட்டையும் சரி சமம் செஞ்சு கொண்டு போகிறத பெண்மை கிடையாது. தாய்மை என்கிற முதுமை கன்னிகள் தான். பெண்மைக்கு அனுபவ கல்வி மூலம் கற்றுக் கொடுக்கறது தான் அந்த முதுமை என்ற பேரிளம் பெண்கள். வந்தோடனே பெண்கள் அடம்பும், அது சரியில்லை இது சரியில்லைம்பாங்க. இது வாழ்க்கையில் ஈடுபட்டதுக்கப்புறம் தான் இதில் உள்ள லாப நஷ்டத்தை தெரிஞ்சு வாழ்வாரத்தை சமன் செய்வாங்க. இதைத்தான் பேரிளம் பெண்களை தான் குடும்பத்தில் உள்ள தாய்மைக்கு ஒப்பிடுவாங்க. இது பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டையும் சமன் செய்கிறவங்க. தாம் பெற்ற மழலைகள் பெரியவர்கள் முதல்ல சாப்பிட சொல்லுவாங்க. அவங்க சாப்பிட்டு மிச்சம் வைப்பாங்க. மிச்சம் வச்சதை அதை வேஸ்ட் ஆக்காமல் கழிவுகளை பூரா தூர போடாமல் அதை எடுத்து சாப்பிட்டு பொருளாதாரத்தையும் சீர் செஞ்சு உணவு பற்றாக்குறையை சமம் பண்ணுறதும் வயசான தாய்மை தான். அதை இப்போ கிழவிகள் அப்படின்னு கிண்டலாக நம்மளே பேச ஆரம்பிச்சிடும். அவங்க எதையும் வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. அதே சமயம் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குன்னு செஞ்சு அதில் வேஸ்ட்டானால் அந்த மிச்சத்தை தான் அவங்க சாப்பிடுவாங்க. இதே போல் தான் மீனுக்கும் உண்டு. மீனுக்கு 2 பார்வையும் 2 தன்மை கொண்டது. எதிரியும் பார்த்துக்கிடும், தன்னோட உணவையும் சேர்த்துக்கிடும். இதனால தான் மீன் ஆட்சி, மீன் போன்ற ஆட்சியை கொண்டனால அம்மனுக்கு மீனாட்சி. இதற்கு சுக்கு வாயுவை கலைக்கக்கூடிய தன்மை உண்டு. புளிப்பாக வாயு சுவையை கொடுக்கும்போது நம்ம சுக்குப்பால் குடிக்குமோ, ஆமனுக்கு விளக்கெண்ணெய், இதெல்லாம் வாயுவை கலக்கும். தாய்மைக்கு மகப்பேறு காலத்தில் வயிற்று பகுதியில் வாயு பிடிப்பு பிடிச்சி சூட்டு கொடி கொண்டும். அப்போ இந்த தொப்புள் கொடியில் விளக்கெண்ணெயை தேய்ச்சி சூட்டை குறைப்பாங்க. அதே சமயம் ஆவாரம்பூவை தலையில் கட்டி அந்த வெப்பம் தாக்காமல் சூட்டை குறைப்பாங்க. இதனால தான் மதுரை மீனாட்சி வாயு, பித்தம் கபம் வாயு. அவங்க பித்தாம்பாங்க விஷ்ணுவை கபடதாரி, அம்மனை காத்தாயி. இது ஆயுர்வேதம். அதனால தான் சிவன் கோயிலுக்கு போனால் வெப்பத்தை குறைக்கக்கூடிய வில்வ இலை, விஷ்ணு ஆலயங்களுக்கு போனால் சளியை குறைக்கக்கூடிய துளசி, அம்மனுக்கு கோயிலுக்கு போனால் வாயுவை குறைக்கக்கூடிய வேப்பலை. இது ஆயுர்வேதம். இதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் இலைமறை காய்மறைவாக தனது சந்ததிகளும் வாழணும், அதே சமயம் துரோகிகளிடமிருந்தும் தன் வாரிசுகளையும் தமிழகங்களையும் காப்பாற்றணுங்கிற முறையில் ஆன்மீக வழிபாடில் சில சாதுரியமான மொழிகளையும் செயல்பாடுகளையும் செய்திருப்பார்கள். அது அந்தந்த மொழி அடிப்படையில் பார்த்தா தான் உண்மையான விளக்கம் கிடைக்கும். மாறாக பார்த்தா தவறாக தான் தோன்றும். ஆன்மீக முத்தமிழ் தமிழ் மொழியை தமிழ் மொழி இலக்கணப்படி தமிழ் உள்ள மூலக்கூறு அடிப்படையில் பொருள் பார்த்தா தான் இயற்கைக்கு புறம்பாக வராத எந்த சொல்லையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதைத்தான் ஆன்மீகத்தில் பொருள், இடம், பொருள், ஏவல், திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள், ஆண்பால், பெண்பால், அர்த்தநாதீஸ்வரர், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அடிப்படையில் நான் 4க்கும் பொருந்துகிற மாதிரி இருந்தால் தான் அதில் உள்ள பொருள் விளங்கும். மாறாக இருந்தால் அது வணிகம், வர்த்தகம் என்ற அடிப்படையில் நம்மளையும் குழப்பி நமது சந்ததிகளையும் குழப்பி பிறர் வாழ்வாதாரத்திற்கு வழிவகுக்கும். எனவே ஆன்மீகத்தில் உள்ள தமிழில் உண்மையான பொருள் என்பதை உணர்ந்தால் நாமும் நமது எதிர்கால சந்ததிகளும் வளமுடனும் செழுமையுடனும் வாழும் என்பதற்காகவே ஆன்மீகத்தில் முத்தமிழை அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு ஒரு சொல் பல பொருள்கள் தரக்கூடிய அடிப்படையில் வரைந்து வைத்திருக்கின்றனர். இதை உணர்ந்தால் ஆன்மீகம் முத்தமிழ் ஒன்று, ஆன்மீகம் வேறு தமிழ் வேறு என்று இல்லாமல் 2 ஒன்று தான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இது எந்த கல்விச்சாலையிலும் படிப்பிலும் எழுத்திலும் இருந்தாலும் இயற்கைக்கு மாறாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது தான் நமது ஆன்மீக முன்னோர்களின் கருத்து.